உங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே என்னை திட்டுவா அடிப்பா, அதெல்லாம் கேட்டு இவ்வளோ நாள் நான் சும்மா இருந்தேன். மாப்பிள்ள நீ மட்டும் சீக்கிரமாக வெளியே வந்து எங்கள் அக்காவை போட்டு மொத்துற. டேய் இப்பவே இவனுக்கு எடுக்கிறியா? என் புள்ள மட்டும் வெளியே வந்தா உங்க எல்லாத்தையும் மொத்த போறான் பாரு. ஆமா உங்களையும் தான் சொல்கிறாங்க. மா நான் என்னம்மா பண்ணேன்? தாகமா இருக்கு. என்னக்கா? பாத்திரம் கழுவுறதுக்கு வேற நிறைய இருக்கு. எல்லாத்தையுமே நானே கழுவிட்டேன்க்கா, நீ போய் ரெஸ்ட் எடு. டேய் நீ ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எல்லாம் உனக்காக தான்க்கா. நீ வீட்டில் எத்தனை வேலை தான் செய்வ? என்னால் வீட்டு வேலைலாம் செய்ய முடியாது. தண்டச்சோறு நீதான் நீதான்டா. நீதான் அக்கா, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண கேளு. என்ன? டேய் போதும்டா, எனக்காக நீ இதெல்லாம் செய்ய வேணாம். ஐயா, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வா? அக்கா, உன் வயிற்றுலேருந்தே ஒரு புள்ள பிறந்தாலும் நான் தான் எப்பயுமே உனக்கு முதல் புள்ள, ஞாபகம் வச்சுக்கோ. பாத்திரமெல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்குது, இது கூட உருப்படியா தேய்ச்சி கழுவ மாட்டியா? சாரிம்மா, அடுத்த தடவை கரெக்டா கழுவிடுறேன். அடுத்த டைம் இவ வேலை சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு வேணுனே இப்படி கழுவனியா? இப்படி கரெக்டா சொல்றாங்க. உன்னை வச்சுட்டு என்னதான் பண்றதோ? தக்காளி 1 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, பச்சை மிளகாய் 2 ரூபாய்க்கு மறந்துடாத. தக்காளி 1 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, பச்சை மிளகாய் 2 ரூபாய்க்கு. அவ்வளோதான், எப்படி வாங்கிட்டு மட்டும் பாருங்க. தக்காளி 1 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, பச்சை மிளகாய் 2 ரூபாய்க்கு. தக்காளி 1 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, பச்சை மிளகா. பச்சை மிளகா சொன்னாங்களா? உமா வேற என்னடா சொல்லிடுச்சு? அது என்னமோ சொன்னாங்க, இங்க இருக்கா, நான் இங்க வர மாட்டேங்குது. அப்ப எங்க அம்மாட்டே கிட்ட வந்துடுறேன். என்ன உயிர் வாங்குறதுனே வருவானுங்க. ஒரு வேலை கொடுத்தா உருப்படியா பண்ண மாட்டீங்களா? அவங்கள பெத்த நேரம் 2 மாட்டு வாங்கி வளர்த்துருக்கலாம். மாடு ஒண்ணு பாத்திரம் வலிக்கு தந்துட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வராது. வாய் வாய் உனக்கு. பசங்களா வாங்க சாப்பிடலாம். என்னம்மா பாத்துட்டே இருக்கீங்க? வந்து சாப்பாடு வைங்க. திங்கிற விஷயத்துக்கு மட்டும் உங்க 2 பேருக்கு சொல்லித்தர தேவையே இல்லைல்ல. பாப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இதோ வந்துட்டேன்ப்பா. அது என்கிட்ட கொடு. அப்பா இந்தாங்கப்பா, தண்ணி குடிங்கப்பா. ஏமா ஆம்பளை பையன் தண்ணி கொண்டு வர்றான், பொம்பளை பிள்ளை நீ வீட்டுல என்னமா செஞ்சுட்டு இருக்க? அக்கா குடுக்கா, நான் கழுவி தரேன். பரவாயில்லடா, இன்னும் கொஞ்சம் தானே, நானே விளக்கிக்கிறேன். எவ்வளவு வேலை தான் ஒரே ஆளாவே செய்வ. நீ போய் ரெஸ்ட் எடு, நான் கழுவி தரேன். அக்கா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க. அட ஆமாக்கா, தள்ளிக்கோ. ஏமா வீட்டுல என்னமா பண்ணிட்டு இருக்கேன்? பாத்திரம் கூட கழுவாம பாவம் பையன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்ன பொண்ணும் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. அப்பா விடுங்கப்பா, நானே பண்ணிட்டேன். அப்பா அவன் நடிக்கிறான்ப்பா. நான் கழுவுனதெல்லாம் அவன் கழுவுனதா சொல்லி உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறான். நீ கழுவிட்டாலும் மழை வந்துரும், பொய் சொல்லாதம்மா. நாடகக்கார எப்படி நடிக்கிறான் பாரு. அக்கா என்னாச்சு, ஏன் அழுகுற? கீழே விழுந்துட்டேன், வலி தாங்க முடியல. அக்கா அழாதக்கா, எல்லாம் நீ சரியாயிடும். எதுக்குடா அழுற? அது அப்படிதான், எனக்கு பிடிச்சவங்க ஏதோ ஒண்ணு என் கண்ணில் தண்ணி வந்துடும். ஓ அப்படியா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்ப யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கா? சரி ஓகே, அப்புறம் என்ன இவ்வளவு நேரம் பேசுறா? பேசாம கேட்டுருவோம். அக்கா யாருக்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கேன்டா. ஃப்ரெண்டா? என்னைக்கு இல்லாத ஃப்ரெண்டு இன்னைக்கு எப்படி வந்தாங்க? அதுவா, ஃப்ரெண்ட் ஆப் மூலமா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட தான் பேசிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட் ஆப்பை ஆல்ரெடி 10 கோடி மக்களுக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. அதில் யாரை வேணா நம்ம ஃப்ரெண்டாக சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னு தெரியுமா? கேரம், லூடோ இதெல்லாம் விளையாடும் போது பேசிட்டே விளையாடலாம். இது சூப்பர் சேஃப் அண்ட் செக்யூரான ஆப். அது மட்டும் இல்லாமல் இதில் வர ஆன்லைன் கிஃப்ட்ஸை ரியல் மணியாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரி, நான் இப்போவே போயிட்டு ஃப்ரெண்ட் ஆப்பை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணாமல் இப்போவே ஃப்ரெண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, கேம் விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்தாம்மா மேக்கப் பொருள் வாங்கணும்னு சொன்னேன்ல, வச்சுக்க. தேங்க்ஸ்பா. மேக்கப் பொருளுக்கெல்லாம் காசு தராங்க. ஆனா நான் ஒரு ஷூ கேட்டா கேப்பியா? இனிமேல் காசு கேப்பியா? அது நான் காசு வாங்கிட்டு போனா மீதி காசு கொடுத்துருவேன். அதே நீ என்ன பண்ணுவ? நான் ஷூ வாங்க இன்னும் 200 ரூபா பத்தலப்பா. போதுமா? புரியுதா? மேக்கப் கிட்லாம் வாங்கியாச்சு. ஆனா இப்ப யாருக்கு மேக்கப் பண்ணி விடுறது? நமக்கு அடிமை சிக்கிட்டா. வீட்ல பிஸ்கட் ஒளிச்சு வைக்கிறதே வேலையா போச்சு. தம்பி என்னடா உன் ஃபேஸ் எல்லாம் இவ்ளோ பிளாக்கா இருக்கு? பிளாக்கா இருக்கா? இரு அக்கா உனக்கு மேக்கப் போட்டு விடுறேன். நீயா? வேணாம் இருடா, வேணாம். இரு. அக்கா அக்கா என்னக்கா பண்ற? டேய் சும்மாறா. அக்கா விடுக்கா போதும். என்னக்கா பண்ணி வச்சிருக்க? இல்லடா, மேக்கப் போட்டா கருப்பா இருக்கவங்க எல்லாம் வெள்ளையாயிருவாங்கன்னு சொன்னாங்க, அதான் உனக்கு மேக்கப் போடுறேன். அது கருப்பா இருக்கவங்களுக்கு பண்ண வேண்டியதுதானே, எனக்கு ஏன் பண்ண? கருப்பா யார் இருக்கா? இனிமேல் இப்படி பண்ணுவீங்களா? பசங்களை இப்படி அடிக்கிறேன். ஏங்க இங்க பாருங்க முகத்தை. என்னடி கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்க? என்னங்க செம காமெடியா இருக்க. ஏன் ப்ரோ எப்போ பார்த்தாலும் அக்கா ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கீங்க? அக்கானா ரொம்ப பிடிக்குமா? ஆமா ப்ரோ, ரொம்ப. பட் நான் அப்படி இல்லை ப்ரோ. அக்காவுக்கு நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் ஆகி போயிடுவா. ஒரு தொல்லை போயிடும் ப்ரோ. உன் அக்கா போற வரைக்கும் தான் தொல்லையா இருக்கும். போனதுக்கப்புறம் எல்லா சந்தோஷமும் தொலைஞ்சு போயிடும் ப்ரோ. மாமா கல்யாணம் முடிஞ்சதும் அக்காவை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. எங்கள் அக்கா கிட்ட நான் அதிகமாக பேசினது கூட இல்லை. ஆனால் இப்போ ஒரு டைம் ஆச்சும் என் அக்கா கூட பேசணும் போலே இருக்கும் ப்ரோ.
மா யாரோ ஏமோ ரொம்ப நாள் கழிச்சு உங்க வீட்டுக்கு சர்ப்ரைஸா போறோமே, உங்க அம்மா உன் தம்பியெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணிருப்பாங்களே. எங்க அம்மா கூட என்ன ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும். என் தம்பிக்குலாம் என்ன சின்ன வயசுலேருந்து பிடிக்காதுங்க. அவெல்லாம் மிஸ் பண்ணியிருக்க மாட்டான். அக்கா வந்திருக்கா போல. ஐ அக்கா. என்னடா அக்கா பேசுற சத்தம் கேட்டுச்சு. எங்கம்மா அக்கா? அதான் நம்ம கூட சண்டை போட்டு போயிட்டால, அவ எப்படி வருவா? சண்டையா? உன் புருஷன் இப்படி கஷ்டப்படுறதுக்கு வேற ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு தான் போலாம்ல. அவர் படிச்ச படிப்புக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்காதுல்ல. அம்மா அவரை பத்தி தப்பா பேசுறதா இருந்தா இனிமே நான் இந்த வீட்டுக்கே வரல. நான் கிளம்புறேன். ஏய் நில்லடி, உங்ககிட்ட என்ன நான் தப்பா சொன்னேன்? என் புருஷனை ஏன் முன்னாடியே மட்டன் தட்டுவீங்க, அதை நான் பார்த்துட்டு இருக்கணுமா? அவெல்லாம் உன் புருஷனை விட்டு வரமாட்டா. நீ போய் வேலை பாரு. என்ன அக்கா சமைச்ச மாதிரி இருக்கு. அக்காவோட கை பக்கம் அப்படியே இருக்கு. டேய் தம்பி, வெறும் தட்டை வச்சுட்டு இன்னும் என்னடா பண்ற? அக்கா நீயா? எப்பக்கா வந்த? அம்மா தம்பி உன்னெனப்பாவே இருக்கான். அவனுக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போவேம்மா. வர்றம்மா. என்னதான் என் புருஷன் கூட சண்டை போட்டாலும் என் தம்பி எனக்காக ஏக்கமா இருக்கக்கூடாதுன்னு வர வேண்டியதா இருக்கு. தேங்க்ஸ்க்கா. எங்கக்கா இருக்க? சொல்லுடா தம்பி. அர்ஜென்ட்டா 5000 ரூபாய் பணம் கொஞ்சம் வேணும். 5000 ரூபாயா? எங்க தம்பி ஒரு 5000 ரூபாய் பணம் கேட்டான். ஏய் சும்மா சும்மா காசு தந்துட்டே இருக்க முடியுமா? உங்க மாமாட்ட கேட்டனா திட்டுவாருடா. என்கிட்டயும் இல்லடா. நீயே ஒரு உதவாக்கற, உன்னை நம்பி யாரா பணம் தருவாங்க? ஏன்பா, என் தம்பியை நம்பி நான் தருவேன். இவனை நம்பினா ஒரு பைசா கூட உனக்கு திருப்பி தர மாட்டான். என் தம்பி கிட்ட நான் கேட்கவும் மாட்டேன்ப்பா. என்னோடதெல்லாம் அவனுக்கும் சொந்தம் தான். நீ இப்ப கேட்க மாட்டேம்மா. நாளைக்கு நீ கட்டிக்கு போறேன் கேட்டா நீ அப்ப என்ன சொல்லுவ? என்ன கட்டிக்கு போறவன் என்னையும் என் தம்பியும் பிரிக்க பார்த்தான்னா அவன் கூடயே நான் சண்டைக்கு போவேன். பாக்குறேன் நான் இதை பார்க்கத்தானே போறேன். எனக்கு என் தம்பி தான் முக்கியம். டேய் சாரிடா தம்பி. பரவாயில்லக்கா, நீ எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்க, போதும். இல்லைனா பரவாயில்ல விடு மச்சான். ஊருக்கு இங்கே எல்லாத்துக்கிட்ட போய் காசு கிடச்சி. என்ன அக்கா அக்கௌண்ட்லேருந்து பணம் ரிசீவ் ஆயிருக்கு. டேய் தம்பி 5000 ரூபாய் வந்திருக்கா? அக்கா அக்கா ஆனால் மாமாவுக்கு தெரிஞ்சா? ஏய் அனுப்புனதே அவர் தான்டா. அவரும் பக்கத்துல தான் இருக்காரு. தேங்க்ஸுங்க மாமா, நான் 1 மாசம் திருப்பி தந்துடுறேங்க. டேய் உங்க அக்காவோடது எல்லாமே உனக்கும் தான்டா. ப்ளீஸ் அமைதியா இரு. என்ன விட்ட உன் தம்பி என்ன அடிச்சிருவான் போல. யோ நீ போற சண்டையில எங்க அக்கா மேல கை வச்சுனா உன் கையை கால்ல உடைச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. டேய் நிறுத்துடா. என் புருஷனை எப்படிடா நீ அப்படி சொல்லலாம்? அவர் என்ன அடிச்சாருதான், அதை நான் உங்ககிட்ட தான் சொன்னேன். அதுக்கு நான் அவர் யார்கிட்டயும் தப்பா பேசுற அளவுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். என் கண்ணு முன்னாடி. சேட்டை பண்ணுவேன். சேட்டை பண்ணுவேன். அம்மா தம்பி அடிக்காதீங்க. விடு, உனக்கும் அடி உழுகு. எனக்கு விழுந்தாலும் பரவாயில்ல, தம்பி அடிக்காதீங்க. அக்கா அம்மா அடிக்கும்போது நீ எதுக்கு என்ன காப்பாத்துன? டேய் நீ என் குழந்தை மாதிரிடா. அல்லாம சமத்தா சாப்பிடு. இந்தா. விடுறா, நம்ம அக்கா தானே. அவன் நடிச்சப்பதாமா அவன் மாமா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கானு எனக்கு புரிஞ்சுது. நான் போயிட்டு சாரி கேட்டு வரமா. அவன் அப்படி பண்ணதுக்கு சாரிங்க. ஏய் அவன் போட்ட சண்டையில தான் இப்போ நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். உன்னால முடிஞ்சா அவங்ககிட்ட போய் ஃபர்ஸ்ட் சாரி கேளு. சாரி. என் குழந்தைய நானே கை நீட்டி அடிச்சிட்டேன். வாடா சுடுறா. யார சுட சொல்றா? டேய் அம்மா அங்க உனக்கு எவ்வளவு தோசை சுடுறதுன்னு கேக்குறாங்க. நீ என்னடானா இங்க எவனையோ சுட்டுட்டு இருக்க? டிஸ்டர்ப் பண்ணாதக்கா, முக்கியமான மேட்ச். அடிங்க போனை கொடுறா ஃபர்ஸ்ட். எப்ப பாரு வந்துடுறா பெரியவன் நினப்பு. டேய் நில்றா, சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன் உன்ன. பாருமா அக்கா என்ன ஏடி அடிக்கிறா. உன் தம்பி அடிக்கிற? படிக்காம இப்படி ஊர் சுத்திட்டு இருக்கான். போடி பையன் அடிக்காத. என்ன மட்டும் படிக்கலனா எப்படி அடிச்சீங்க? அவனுக்கு மட்டும் பாசம் காமிக்கிறீங்க. சீ. எப்படி இனிமேல் திருடுவியாடா? விடுங்கப்பா. என்ன பண்றீங்க தம்பிய? உனக்கு என்ன தெரியும்? இந்த வயசுலயே காசு திருடுறான். அதுக்குன்னு இப்படி சூடு வைப்பீங்களா? ஒரு சில விஷயம் எல்லாம் சொல்லிதான் புரிய வைக்கணும். இப்படி காட்டு மேடானி தர மாதிரி பண்ணாதீங்க. நீ மட்டும் தம்பி அடிக்கிற? நான் என்ன அடிச்சாலும் அவன் மேல பாசம் காட்ட நீங்க இருக்கீங்கன்னு தான். இப்ப நீங்களே அடிச்சா நான் தான் கேட்பேன். விடுங்க அவனை. டேய் தம்பி வாடா. பணம் வேற அர்ஜென்ட்டா வேணும். நான் என்ன பண்றதுன்னே தெரியல. பேசாம உங்க அக்காவை கேட்டு பாருடா, அவங்க மாமா ஐடியில் தானே இருக்காங்க. கிட்டியா? இல்லனா வேணாம். ஏன்டா? அக்கா கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது, ஜிபே பண்றியா? ஒழுங்கா போன வை. நானே இங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இதுல தண்டமா ஊர் சுத்துறதுக்கு உனக்கு காசு வேணுமா? வைடா. அவெல்லாம் எங்க வீட்டுல இருக்கப்பவே நம்ம மதிக்க மாட்டா. இப்ப வேற வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் யாரா நீன்னு கேவலமா கேப்பா. வேணானா? கேட்டுதான் பாருடா. ஹலோ அக்கா. யாரு? பேர் சொல்லுங்க. அக்கா நான் உன் தம்பி பேசுறேன்க்கா. டேய் தம்பி. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அனுப்பிச்சுடுறியா? நான் வேணா சீக்கிரம் தந்துடுறேன். டேய் என்னடா யாரோ கிட்ட வாங்குற மாதிரி பேசுற? இதோ அனுப்புறேன். எப்ப வேணாலும் அக்கா கிட்ட பணம் கேளு, சரியா? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் தம்பி என்ன பண்ணாலும் அடிச்சிருக்கேன், அசிங்கப்படுத்திருக்கேன், திட்டிருக்கேன். ஏன் மதிக்க கூட மாட்டேங்க. ஆனா இப்போ அவனை ரொம்ப மிஸ் பண்றேங்க.
டேய் அக்காக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. அக்கா கண்டிப்பா வரேன்க்கா. ம். Who's gonna tell them? Hey, Why so much sweet? your sister got a job out of town. I'm fine with it. Relieved. Give me more sweets. Hey, Buffalo, don't be too happy. I'll be back soon. Don't come back, just Stay there. If He comes to wake me up. Tell him I fell asleep long ago and make him sleep outside. Who's gonna come knocking at this? our. I'm talking about my sister, that monkey. She already left this morning. Don't know when she'll be back. She won't come. Just go to sleep. What? She left. Damn, I wish. We were together right now. Move over. You take up so much space. go sleep outside. Mom, I'll tell her. Move over. Mom, come back soon. I miss you so much. The only problem is seeing your sister. We can get ready and go this evening. What? To my sister's house? I'm not coming. You know that. I don't like who she married. I don't even like the guy she married. I don't want to see her anymore. Please don't ask me to come. Hey, don't talk like that. She's still your sister. Even if you don't talk to her, come on, let's just go see her. Okay, I'll come. But if you start telling me to talk to her and all that, I'm leaving right away. Okay, we'll leave this evening. Mom, come on, Mom. Hey, come on. It's okay, Mom. He likes snacks, right? If you give him some, he'll come talk to me on his own. I even bought cake for you. Okay, Mom, you eat. Hey, you come too. Let's eat. I don't want anything. I'm not hungry. You sit down. Look over there. Hey, look, the baby's crying. Give it to her. What's wrong? Why so quiet? Look, what does? Mine. Sweetie, what? Hey, should we go? Mom, I'll stay with the baby and come tomorrow. Look at her. அக்கா வா விளையாட போலாம். நான் வரல தம்பி, எனக்கு வயிறு வலிக்குது, நீ போயிட்டு வா. சரிக்கா. ஐயோ, இன்னும் வீடு வேற கூட்டல, பாத்திரமும் கழுவணும். என்ன வீடெல்லாம் கூட்டி இருக்கு? ஒருவேளை அம்மா எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாங்களோ? சரி, ஓகே, பாத்திரம் விளக்கலாம். அக்கா என்ன பண்ற? இது என்னடா கேள்வி? பாத்திரம் விளக்க போறேன்டா. ஃபர்ஸ்ட் பாத்திரம் இருக்கான்னு பாரு. ஏய் இல்லடா, எப்படி? அதெல்லாம் அப்பவே பண்ணி வச்சாச்சு. சரி நீ போய் ரெஸ்ட் எடு. ஏய் தம்பி, இன்னைக்கு ஒரு நாள் நீ வெளியே படுத்துக்கோடா. இன்னைக்கு ஒரு நாள் தாண்டா வெளியே படுத்து சொல்லி கேக்குறேன், ஏன்டா கேட்க மாட்டேங்கிற? நான் உன்னை புரிஞ்சுக்கலையா? இது வெறும் பிளட் தான். ரெண்டு பேரும் ஒரே ரத்தம் தானே. அப்புறம் நீ இதை மட்டும் அசிங்கமா பாக்குற? என்னை பொறுத்த அளவுக்கு இது வெறும் ரத்தக்காரம் மட்டும்தான். உன்னை புரிஞ்சுக்காம தான் உனக்கு வயிறு வலிக்கும் போது உன்னை வேலை செய்ய விடாம நான் செஞ்சனா? ஐயோ, நான் அப்படி சொல்லடா. என்ன அடுத்தவ மாதிரி பாத்துட்டு தானக்கா. சரி வா, இங்க உட்கார்.